ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். அரிசியில் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி கொடையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம், மழைக்காலங்களில் யூஸ் பண்ணுவோம், வெயில் நேரத்தில் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ரொம்ப நாள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து ஓப்பன் பண்ணுறப்போ அந்த கொடையோட உள்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பிகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி துருப்பிடிச்சி போய் வந்து இருக்கும். அந்த துருக்கரையை வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கம்பிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியே வச்சிட்டோம் அப்படின்னா துருவெல்லாம் ஏறி போய் இருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மெழுகுவர்த்தி வந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போட்டிருந்த மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை எடுத்துகிட்டு இந்த கொடை கம்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பிக்குள்ளே வந்து இந்த மாதிரி வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்படி வந்து நம்ம வச்சு தேய்க்கிறப்போ இதுக்குள்ளே ஏதாவது துரு கரைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மெழுகுவர்த்தியோட மெழுகு வந்து எடுத்துரும். இதை ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடையை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி துரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டைமில் உங்ககிட்ட மெழுகுவர்த்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம குளிக்கிற சோப்பு வந்து கரைஞ்சி போயிருக்கோம் இல்லையா, கரைஞ்சி போய் துண்டு சோப்பு மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த துண்டு சோப்புகள்லாம் தூக்கி போடாமல் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி துண்டு சோப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறப்போ அந்த துரு குறைகள் எல்லாமே வந்து போயிடும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து முந்தின நாள் இட்லி எல்லாம் ஊற்றிட்டு மறுநாள் வந்து மாவு மீதி இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வைப்போம். சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லை, நீங்கள் வந்து வெளியிலே ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்துச்சு அப்படின்னா தண்ணிக்குள்ளெல்லாம் தூக்கி வச்சாலுமே சில நேரங்களில் மாவு வந்து புளிப்பு ஏறிடும். இப்போ நான் வந்து முந்தின நாள் நைட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு மீதி மாவு வந்து கொஞ்சமாக இருக்குது, இதை நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். இது புளிப்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் துண்டுகள் வந்து கொஞ்சமாக எடுத்து மாவுக்குள்ளே போட்டு விட்டுக்கோங்க. இப்படி வந்து போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கூட உங்களுக்கு வந்து மாவில் புளிப்பு ஏறவே செய்யாது. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மிக்சியில் இந்த மாதிரி ஒயர்லாம் மாட்டுறதுக்கு பின்னாடி வந்து பிடி வந்து சில மிக்சியில் கொடுத்துருப்பாங்க, சில இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து மிக்சியில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒயரை இப்படி தான் வந்து சுற்றி வச்சுருப்போம். இதை வந்து ஒன்றோட ஒன்று மேலே வச்சாலுமே சில நேரங்களில் அந்த ஒயர் வந்து கீழே சரிஞ்சிட்டே இருக்கும். இது அப்படிலாம் நம்ம வைக்கிறப்போ சில நேரங்களில் கீழே தண்ணி இருந்துச்சுன்னா கூட தண்ணியில் வந்து ஒயர் பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து இல்லாமல் இதை வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணுற ஹேர் கிளிப் தான். இந்த கிளிப் எடுத்து இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மாட்டி வச்சுருங்க. இப்படி மாட்டி வைக்கிறப்போ ஒன்றோட ஒன்று வந்து இந்த ஒயர் வந்து ஜாயிண்ட்டாகவே இருக்கும். அதனால் வந்து ஒயர் வந்து கீழே சரிஞ்சு விழாது. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் வந்து நம்ம போட்டிருப்போம். சில நேரங்களில் ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகிறப்போ டக்குன்னு போட்டுட்டு நம்ம உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெயில் பாலிஷ் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருவோம், அதுக்கப்புறம் தான் வந்து தலை சீவுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம தலை சீவணும் அப்படின்னா நெயில் பாலிஷ் வந்து உடனே அழிஞ்சு போயிடும் இல்லையா. இது வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கையை அந்த மாதிரி வந்து முக்கி வச்சுருங்க. அந்த விரல்களை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் வந்து அழிஞ்சு போகாது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த வேலை செஞ்சாலுமே அது வந்து உங்கள் ட்ரெஸ்லேயோ இல்லை நம்ம தலை சீவுறோம் அப்படின்னாலும் கூட நம்ம முடிகள்லாம் பட்டு அந்த நெயில் பாலிஷ் வந்து அழிஞ்சு போகாது. இந்த மாதிரி டிப் வந்து நம்ம அவசரத்தில் வந்து ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி சேஃப்டி பின்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். சில பின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த நுனி பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் ஒரு மாதிரி துரு ஏறிட்டு நம்ம ட்ரெஸ்லலாம் மாட்டுறப்போ ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சிரும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் மாட்டுறப்போ சில நேரங்களில் உள்ளே வந்து பின் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி வந்து இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய இந்த மெழுகுவர்த்தி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோ இல்லை யூஸ் பண்ணாமலோ வச்சுருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மெழுகுவர்த்தியில் நான் அந்த ஊக்கை வந்து இந்த மாதிரி குத்தி வந்து எடுத்துக்கிறேன். இப்படி எடுக்கிறப்போ அது மேலே துருக்கரைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வந்து இந்த மெழுகு வந்து எடுத்துரும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது துரு ஏறி இருந்த பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெழுகு வச்சு அழகாக அதோட துருக்கரைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். இப்போ சைடில் வந்து துருக்கரைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டிங்க அப்படின்னாலே அதோட துருக்கரைகள் எல்லாமே வந்து போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை வந்து பின் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பின் பண்ண முடியும். இப்போ நான் வந்து வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து பின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி துணியில் தான் வந்து பின் பண்ணுறேன். நல்லாவே வந்து பின் வந்து இறங்குது பாருங்கள். இது ஆல்ரெடி துரு பிடிச்சிருந்த ஊக்கு தான். இதை தான் வந்து நான் வந்து துரு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மெழுகு யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து மாட்டியிருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக மாட்டுது பாருங்கள்.
இப்போ அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சார்ஜர்லாம் வந்து சார்ஜ் போட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே விட்டுருவோம். குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து இது வந்து சேஃப் இல்லை. சில நேரங்களில் நம்ம வந்து சுவிட்செல்லாம் கூட ஆஃப் பண்ணாமல் அப்படி வந்து விட்டுருவோம். குழந்தைங்க இந்த ஒயர்லாம் வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அந்த ஒயரை வந்து அப்படியே விட்டுறாமல் இந்த மாதிரி வந்து சுருட்டி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. முக்கியமாக வந்து குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி வந்து ஒயரை வந்து நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. நான் சுருட்டி எடுத்துக்கிறேன். சுருட்டி எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து இப்போ நான் வந்து ஒரு கிளிப் போட்டு வந்து செக்யூர் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிளிப் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பை நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சிடலாம். இப்படி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒயரும் மேலே தான் இருக்கும். குழந்தைங்களும் பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் குழந்தைங்க இருக்கிறப்போ பயம் இல்லாமல் இருக்கலாம். அடுத்த முக்கியமான டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி அரிசிலாம் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து நாள் ஆக ஆக சீக்கிரமாக வந்து வண்டு புழு பூச்சி எல்லாமே வச்சிரும். அதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவானது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நம்ம அரிசி வாங்கி கிலோ கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே அரிசியில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காது. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் போதும். என்ன அப்படின்னா பெருங்காயத்தூள் தான். பெருங்காயத்தூளில் நீங்கள் எந்த பிராண்ட் வச்சுருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருங்காயத்தூளை கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெருங்காயத்தூளை தட்டி யூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது வந்து கட்டப்பையில் உள்ள துணி, அந்த கிளாத்தை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து தட்டிக்கோங்க. உங்களோட அரிசியோட அளவுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் வந்து தட்டிக்கிறேன். தட்டிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து சுருட்டிக்கலாம். சுருட்டி நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் வந்து மாட்டாதீங்க. ஏதாவது நூல் இருந்துச்சு அப்படின்னா நூல் மாட்டிக்கோங்க. இல்லாட்டி வந்து நல்லா டைட்டாக முடிச்சு மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு நூல் வச்சு தான் இதை வந்து கட்டி எடுத்திருக்கேன். கட்டிட்டு பார்த்தா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக அரிசிக்குள்ளே வந்து போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம அரிசிக்குள்ளே போட்டு வைக்கிறப்போ எவ்வளோ நாள் ஆனாலுமே அதில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வந்து வைக்காது. நம்ம வந்து கிலோ கணக்கில் அரிசி வாங்கினாலும் கூட பயம் இல்லாமல் சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசிக்குள்ளே நம்ம இதை மட்டும் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா போதும். எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காமல் நம்ம வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரோ இல்லை கண்ணாடியில் ஏதாவது பொருட்கள் வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி பொருட்களை எப்படி வந்து பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோன்னா கோலப்பொடி தான் வந்து எடுத்திருக்கேன். தேய்க்கிறதுக்கு வந்து தேங்காய் நார் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்க்கிறப்போ ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்துரும். நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது. பார்க்குறதுக்கும் வந்து பளிச்சுன்னு இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி வந்து தேங்காய் நார் வச்சே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த முக்கியமான பொருள் பார்த்தோன்னா கோலப்பொடி வச்சே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உள்ளேயும் வந்து கோலமாவு வச்சே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம வாங்குறப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசு மாதிரியே வந்து இருக்கும். இப்படியே வச்சு நம்ம கண்ணாடி பொருட்களை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி டம்ளர் ஃபுல்லாகவே வந்து கோலமாவு வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் வந்து கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் நல்லா வந்து வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இருந்தப்போ ஒரு மாதிரி வந்து டல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம கோலமாவு வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே பளிச்சுன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி பொருட்களை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். சில கண்ணாடி டம்ளரு சில கண்ணாடி பொருட்கள்லாம் பார்த்தோன்னா டிசைன் உள்ள மாதிரி இருக்கும். டிசைன் உள்ளதெல்லாம் வந்து நம்ம வந்து லிக்யூடோ இல்லை வேறு ஏதாவது ஸ்க்ரப்பரோ போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த டிசைன்லாம் வந்து போய் நமக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கோலமாவு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கும் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு அழகாக இருக்கும். தேங்காய் நார் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு டேமேஜும் வந்து ஆகாது. இந்த மாதிரி வந்து கண்ணாடி பொருட்களை நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு எப்போவுமே பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.